ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ராகாஸ் கிச்சன். இன்றைக்கி வீடியோவில் ஒரு டிஃப்ரெண்ட்டான டிஃபன் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிச்ச மாதிரி நல்ல சத்தான சுவையான பீட்ரூட் பரோட்டா எப்படி பண்ணலான்றது பார்க்கலாங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், ரொம்ப ஹெல்த்தியும் கூட. எப்பயும் செய்கிற ஒரே மாதிரி டிஃபன் இல்லாமல் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ பீட்ரூட் பரோட்டா செய்கிறதுக்கு ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கலாங்க. இதில் 2 கப் அளவுக்கு கோதுமை மாவு எடுத்துக்கலாம். இதை ஒரு பக்கம் எடுத்து வச்சுட்டு இப்போ ஒரு சின்ன மிக்சி ஜாரில் 2 பீட்ரூட் சின்ன சைஸில் இருக்க பீட்ரூட்டை தோல் எடுத்துகிட்டு இந்த மாதிரி மீடியம் சைஸில் கட் பண்ணி வச்சுருக்கேங்க. கட் பண்ணி வச்சுருக்க பீட்ரூட்டை ஒரு சின்ன மிக்சி ஜாரில் போட்டுக்கலாம். இது கூட ஜஸ்ட்டு ஒரு 2லேருந்து 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மட்டும் தண்ணி விட்டுக்கோங்க. தண்ணி விட்டு இதை நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இதை நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு இந்த அரைச்ச விழுதை ஒரு வடிகட்டியில் போட்டு நல்லா வடிகட்டி அந்த தண்ணியை மட்டும் எடுத்துக்கலாம். நீங்கள் 2-3 தடவை அரைச்சி அந்த மாதிரி செய்யணுன்ற அவசியம் இல்லை. மிக்சி ஜாரில் கொஞ்சம் தண்ணி விட்டு அந்த தண்ணி இதோட சேர்த்துருங்க. பாருங்கள், இந்த மாதிரி அந்த வடிகட்டின தண்ணி தனியாகவும் இந்த விழுது தனியாகவும் இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ இந்த விழுதுடைய டெக்ஸ்சர் பாருங்கள், ரொம்ப கெட்டியாகவும் இல்லாமல் இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. ஏன்னா நம்ம உள்ள ஸ்டஃபிங்க்கு இதுதான் வந்து யூஸ் பண்ண போகிறோம். இப்போது நம்ம எடுத்து வச்சுருக்க இந்த 2 கப் கோதுமை மாவில் 1 டீஸ்பூன் உப்பு, 1 டீஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நம்ம எடுத்து வச்சுருக்க அந்த பீட்ரூட் உடைய வடிகட்டின தண்ணி இருக்கு இல்லைங்களா, அதை வந்து சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இதை வந்து சப்பாத்தி மாவு பதத்துக்கு வந்து நல்லா பிசைஞ்சிக்கோங்க. எக்ஸ்ட்ராவாக தேவைப்பட்டுச்சுன்னா இன்னொரு 1/4 கப் அளவுக்கு தண்ணி விட்டு நல்லா சாஃப்டான மாவாக பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இது நல்ல ஒரு வாசனையாகவும் இருக்கும், கலர்ஃபுல்லாகவும் இருக்கும். நீங்கள் லஞ்ச் பாக்ஸ்க்கு கொடுத்து விடுறதா இருந்துச்சுன்னா இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக லஞ்ச் பாக்ஸ் காலியாக தான் வரும். அந்த அளவுக்கு நல்லா டேஸ்ட்டாக சூப்பராக இருக்குங்க. நமக்கே வந்து பார்த்திங்கன்னா சம்டைம்ஸ் ஹீமோக்ளோபினுடைய அளவு ரொம்ப கம்மியாக இருக்கும். அந்த மாதிரி டைம்லலாம் நீங்கள் வாரத்துக்கு ஒரு தடவையாவது கம்பல்சரியாக பீட்ரூட் சாப்பிட்றது ரொம்பவே நல்லது, ரத்தத்தை வந்து அதிகரிக்கிறதுக்கு. அதுக்கு பீட்ரூட்டை டைரெக்டாக கொடுத்தா குழந்தைங்க சாப்பிட மாட்டாங்க, நம்மளும் அவ்வளோ விரும்பி சாப்பிட மாட்டோம். நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு கொடுத்து பாருங்கள், ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. பாருங்கள், இப்போ சப்பாத்தி மாவு பதத்தில் நல்லா சாஃப்டாக பிசைஞ்சு வச்சாச்சு. இது ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம். உள்ளே வைக்கிறதுக்கு ஸ்டஃபிங் ரெடி பண்ணிக்கலாம். ஸ்டவ்வில் ஒரு சின்ன வாணலி வச்சுக்கலாங்க. அதில் 2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் சூடானதும் 1/2 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் போட்டுக்கலாம். ரெண்டும் நல்லா பொரிஞ்சு வந்ததும் ஒரு பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி சேர்த்துடலாம். வெங்காயத்தை ஒரு 2 நிமிஷம் வதக்கிக்கோங்க. ஒரு 2 நிமிஷம் வதங்கினதும் இதில் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துடலாம். உப்பு சேர்த்து ஒரு 2 நிமிஷம் வதக்கிக்கோங்க. நம்ம வந்து பீட்ரூட்டில் மட்டும்தான் இந்த மாதிரி செய்யணுன்ற அவசியம் இல்லைங்க. பீட்ரூட்டுக்கு பதிலாக நீங்கள் வந்து சுரைக்காய் பயன்படுத்தலாம். தண்ணி இருக்க காய் எது வேணாலும் நீங்கள் பயன்படுத்தலாம். கேரட்டில் கூட இது மாதிரி செய்யலாம், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஆனால் இந்த பீட்ரூட்டில் செய்யும்போது நல்ல ஒரு பிங்க் கலர், அதே மாதிரி ஹீமோக்ளோபின் வந்து அதிகம் கூட. இதில் வெங்காயத்தை ஒரு 2-3 நிமிஷம் நல்லா வதக்கிக்கோங்க. இந்த அளவுக்கு சாஃப்டானதும் நம்ம அரைச்சி வச்சு அந்த தண்ணி வடிகட்டி எடுத்துருந்தோம் இல்லைங்களா, அந்த விழுதை வந்து சேர்த்துடலாம். அந்த பீட்ரூட் விழுதை சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷம் வதக்கிட்டு இப்போ இதில் காரத்துக்கு ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். கூடவே 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு போட்டுக்கோங்க. இது உள்ளே வைக்கிற ஸ்டஃபிங்க்கு நல்ல ஒரு டெக்ஸ்சர் கொடுக்கும். கடலை மாவு சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷம் மட்டும் வதக்கிக்கோங்க, போதும். இது நல்லா சூடு ஆறுனதும் நல்லா உதிரி உதிரியாக வரத்துக்கு இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். கடலை மாவு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டு ஒரு 2 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வதக்கிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. அவ்வளோதாங்க, அந்த ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. அது சூடு ஆறுனதும் நம்ம வந்து உள்ளே வைக்கிற ஸ்டஃபிங் எடுத்து போடும்போது கரெக்டாக இருக்கும். இப்போ நம்ம மூடி வச்சுருந்த இந்த சப்பாத்தி மாவை ஒரு தடவை நல்லா பிசைஞ்சு எடுத்துட்டு மீடியம் சைஸ் பால்ஸாக வந்து உருட்டி எடுத்துக்கலாம். நான் சாதாரணமாகவே 1 கப் மாவுக்கு வந்து 4 பெரிய சப்பாத்தி செய்கிறது கரெக்டாக இருக்கும். இப்போ நம்ம 2 கப்பு மாவு எடுத்திருக்கோம். அதாவது பெரியவங்களே 2 சப்பாத்தி சாப்பிட்டாலே போதும், நல்லா வந்து வயிறு நல்லா நிறைஞ்ச மாதிரி இருக்கும். அந்த மாதிரி இப்போ நம்ம எடுத்திருக்க இந்த 2 கப் மாவுக்கு 8 சப்பாத்திக்கு உருட்டி வச்சாச்சு. ஒரு சின்ன பவுலில் கொஞ்சம் கோதுமை மாவு எடுத்துக்கலாம். மாவில் கொஞ்சமாக வந்து இந்த உருண்டையை தொட்டி எடுத்துகிட்டு ஓரளவுக்கு வந்து தேய்ச்சி எடுத்துக்கோங்க. ரொம்ப மெலிசாக தேய்க்கணுன்ற அவசியம் இல்லை, கொஞ்சம் திக்காகவே வந்து தேய்ச்சிக்கோங்க. உள்ளே ஸ்டஃபிங் வச்சுட்டு அதுக்கப்புறம் மூடி திருப்பி தேய்ச்சிக்கலாம். அவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்கும், டேஸ்ட்டும் அவ்வளோ சூப்பராக இருக்கும். நீங்கள் காலையில் செஞ்சு வச்சாலும் நைட் வரைக்குமே கெடாதுங்க. நல்லா டேஸ்ட்டாக இருக்கும், நல்லா சாஃப்டாக இருக்கும், சூப்பராக இருக்கும். இப்போ பாருங்கள், நம்ம உள்ளே வைக்கிற ஸ்டஃபிங் ரெடி பண்ணியிருந்தோம் இல்லைங்களா, அது நல்லா உதிரி உதிரியாக ஆயிடுச்சு பாருங்கள். சூடு ஆறுனதும் இந்த மாதிரி நம்ம கடலை மாவு சேர்த்தனால நல்லா இந்த மாதிரி பதத்துக்கு ரெடி ஆயிரும். சூடு ஆறுனதுக்கப்புறமா இதிலேருந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க இந்த சப்பாத்திக்கு நடுவில் வச்சிடலாம். வச்சுட்டு இதை வந்து அப்படியே வந்து மூடிடலாம். சைட்ஸ் எல்லாம் சேர்த்து வச்சு இது மாதிரி க்ளோஸ் பண்ணிக்கோங்க, வெளியில் வராத மாதிரி. இதுக்கு மேலே லேசாக கோதுமை மாவை வந்து தூவி விட்டு
நம்ம தேய்ச்சிடலாம். வெளியில் ஸ்டஃபிங் வராத மாதிரி நீங்கள் வந்து தேய்ச்சிக்கோங்க. ரொம்ப ஈஸியான மெத்தட் தாங்க. ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும். எப்பயுமே வந்து உருளைக்கிழங்கு வேக வச்சு ஆலு பரோட்டாவே செய்கிறதுக்கு இந்த மாதிரி பீட்ரூட் பரோட்டா செஞ்சு பாருங்கள். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். சுரக்காயில் வெள்ளை பூசணி இந்த மாதிரி காய்கறிகள் கூட பயன்படுத்தி நம்ம இந்த மாதிரி செஞ்சுக்கலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம ஏற்கனவே வந்து சக்கரை வள்ளிக்கிழங்கு வச்சு இந்த மாதிரி செஞ்சுருந்தோம். அது மாவுலேயே போட்டு பிசைஞ்சு செஞ்சுருந்தோம். அதோட டேஸ்ட்டுமே ரொம்ப நல்லாயிருக்கும். டிஃப்ரெண்ட்டாக நம்ம டிஃபனுக்கு செஞ்சு கொடுக்கும்போது எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ நல்லா இந்த மாதிரி தேய்ச்சி எடுத்தாச்சு பாருங்கள். வெளியில் ஃபில்லிங் வராத மாதிரி. இதே மாதிரி எல்லாத்தையும் நம்ம ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம எடுத்திருந்த ஸ்டஃபிங்க்கு ஒரு 2 சப்பாத்திக்கு மட்டும் ஸ்டஃபிங் வந்து கரெக்டாக வரலங்க. அதாவது பத்தலை. 6 சப்பாத்திக்கு நம்மளுக்கு வந்து வந்துருந்துச்சு பாருங்கள். 6 ஸ்டஃப்டு பரோட்டா ரெடி ஆயிருச்சு. இப்போ ஸ்டவ்வில் தோசைக்கல் வச்சுக்கலாம். கல் சூடானதும் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க இந்த பரோட்டாவை போட்டுக்கலாம். போட்டு ஒரு 1 நிமிஷம் விட்டு திருப்பி போட்டுடலாம். ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெயை சுற்றி இந்த மாதிரி விட்டுக்கோங்க. விட்டு நல்லா இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க. 2 பக்கமுமே லைட்டான ஒரு கோல்டன் ப்ரௌன் கலர் வர வரைக்கும் சுட்டு எடுத்துக்கலாம். சுவையான நல்ல சத்தான பீட்ரூட் பரோட்டா ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இதே மாதிரி டிஃபனுக்கு ட்ரை பண்ணி பாருங்கள். இதுக்கு வந்து சைட் டிஷ்ஷே தேவையில்லை. நம்ம அப்படியே சாப்பிடலாம். நீங்கள் வந்து அழகாக கட் பண்ணி நல்லா ட்ரையாங்கிள் பீசஸ் மாதிரி லஞ்ச் பாக்ஸில் வச்சு கொடுத்துட்டிங்கன்னா குழந்தைங்க அப்படியே விரும்பி சாப்பிட்ருவாங்க. அல்லது ஆனியன் ரைட்டாவோட நீங்கள் சர்வ் பண்ணாலுமே ரொம்ப டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்னு. நல்லா சாஃப்டாகவும் இருக்கும். நீங்களும் இதே அளவுகளில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்ற சொல்லுங்கள். இந்த ரெசிபி பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனல் ராகாஸ் கிச்சனில் ஒரு லைக் கொடுங்க. ஃப்ரெண்ட்ஸ் கூட இந்த வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.